Hi students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சினுவா அச்செபி எழுதின நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிற எஸ்ஸே. போன வீடியோஸில் அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்ப்போம். சினுவா அச்செபி எழுதின நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர். At first, I wondered why it should occur to anyone to take such a vow when there were so many much more worthwhile resolutions to make. But later it dawned on me that this singer belonged to the same culture, which in an earlier age of self-satisfaction had blasphemed and said that cleanliness was next to godliness. So I saw him in a new light, as a kind of divine administrator of vengeance. I make bold to say, however, that his particular offices would not be reckoned in any and my society, because we did not commit the sin of turning hygiene into God. இங்க சினுவா அச்செபி ஒரு சில ரெஃபர்மேஷனை பர்சனை பார்க்க முடியுது. அதே டயத்தில் பிளாஸ்பமி அப்படின்றதுனா பழிச்சொல். அதாவது இங்கே ஆப்பிரிக்கா நாடை பழிச்சொல் பண்ற மாதிரி பண்ணுறாங்க. அந்த கலாச்சாரம் கெட்டு போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் புதுசாக பார்க்குறேன். எப்படின்னு கேட்டால், கிளன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதாவது சுத்தம் கடவுளுக்கு ஈக்குவலாக, சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா கடவுள் அந்த இடத்துல வசிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அந்த நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அதை சொல்லக்கூடிய தாட் தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். Needless to say, we do have our own sins. நம்மளே நம்ம பாவம் பண்றோம். We do have our own sins. நம்மளே அந்த பாவத்தை பண்றோம். And blasphemies recorded against our name. பழிச்சொல் எல்லாம் நம்முடைய பேருக்கு நேரா ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்மளே தப்பு பண்றோம், நம்மளே பாவம் பண்றோம். அந்த பாவத்துக்கு நேரா பார்த்தா நம்ம பேர் அதுல இருக்குது. If I were God, அவர் சொல்றார், நான் கடவுளா இருந்திருந்தேன்னா, if I were God, I would regard as a very worst our acceptance forever reason of racial inferiority. இதை ப்ளஸ் பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்க. ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிற பாயிண்டை கொடுக்குறாரு. ஏன் இந்த ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டி வருது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டி? இன்ஃபீரியாரிட்டினாலே தாழ்வு மனப்பான்மை வரக்கூடியது. அதுல ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டின்றது பிளாக் ரேஸை சேர்ந்ததுனால. எஸ், கொலோனியலிசம். இந்த கொலோனியலிசத்துல ஒயிட் பீப்புளுடைய டாமினேஷன் வந்ததுனால இந்த ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டி வர ஆரம்பிக்குது. அதை தான் இங்க சொல்லியிருக்காரு ஆதர். இட் இஸ் டூ லேட் இன் த டே டு கெட் ஒர்க்ட் அப் அபவுட் இட் ஆர் டு பிளேம் அதர்ஸ், மச் ஆஸ் தே மே டிசர்வ் சச் பிளேம் அண்ட் கண்டம்னேஷன். What we need to do is to look back and try and find out where we went wrong. இவர் சொல்லக்கூடிய என்னன்னா, நம்ம பழிச்சொல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம், நம்ம மற்றவங்களை பிளேம் பண்றோம், மற்றவங்க மேல நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம், மற்றவங்களை கண்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம். We are scolding, we are chiding that, and also we have to know that where we are. நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இந்த வாழ்க்கை முறையை மாறி நம்ம பாதை சரியா போகுதா இல்லை தவறான வழிக்கு போகுதா அப்படின்றத நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு ஸ்டெப், we look back and try and find out where we went wrong. நம்ம தவறா எங்கே போயிட்டு இருக்கோன்றதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். where the rain began to beat us. Let me give one or two examples of the disaster brought upon the African psyche in the period of subjection to alien races. Again, I am telling the line to you. Disaster brought upon the African psyche in the period of subjection to alien races. அதாவது அழிவு வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்பிரிக்காவுக்கு அழிவு வந்த உடனே நம்முடைய சைக்காலஜி ஃபுல்லாவே மாறிடுச்சு. இந்த அழிவு வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி போறோம்.
we are consider them as aliens. இப்போ நான் வந்து இந்த இந்தியாவில் இருக்கேன், இல்லை பாகிஸ்தானில் இருக்கேன், இல்லை வந்து பங்களாதேஷில் இருக்கேன், இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கேன், இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன். நான் திடீர்னு வந்து அந்த நாட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பஞ்சம் வந்துடுச்சு, அழிவு வர ஆரம்பிக்குது, அதனால நான் வேற ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஐ எம் கன்சிடர் அஸ் ரெஃப்யூஜி. ஆனால் அந்த இதில் என்னை வந்து ஏலியன்ஸாகவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க, வேற்று கிரகத்து மனிதரை பார்த்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஐ ரிமெம்பர் த ஷாக் ஃபெல்ட் பை கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன் இன் மை வில்லேஜ் இன் த இயர்லி 1940s. எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். என்னுடைய அப்பாவெல்லாம் வந்து கிறிஸ்டியன் தான். ஷாக் ஃபெல்ட் பை கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன், என்னுடைய அப்பாவுடைய ஜென்ரேஷனில் இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே என்னுடைய கிராமத்தில் இருந்தாங்க, 1940s இருந்தாங்க. வென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பெர்ஃபார்ம்ட் நைஜீரியன் டான்சஸ் அட் த ஆனிவர்சரி ஆஃப் த கமிங் ஆஃப் த காஸ்பல். அதாவது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் எங்கள் ஊரில் இருந்த நைஜீரியா ஊரில் இருந்ததெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் விமன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாமே சொல்கிறார் அவர். Hitherto they had always put on something Christian and civilized, which I believe was called maypole dance. அதாவது கிறிஸ்டியானிட்டியும் அதில் கலந்துருக்கும், சிவிலைசேஷனும் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த டான்ஸ் வந்து நான் பார்க்கும்போது மேப்போல் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ பிலீவ் வாஸ் கால்டு மேப்போல் டான்ஸ். இன் தோஸ் டேஸ் ஐ வாஸ் growing up, I also remember that it was only the poor, benighted heathen who had any use for our local handicraft. Example, our pottery. அது பானை செய்கிறவங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, ஐ ஆல்சோ ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் வருது, நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். இட் வாஸ் ஒன்லி த பூவர், அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கைத்தொழில், ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு, அந்த கை வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கை வேலைப்பாடுகள் அதிகமாக செஞ்சு அவங்களுடைய பொழப்பெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸாம்பிள், பானை செய்கிறவங்க. இந்த பானை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும், அந்த பானையில் வந்து அந்த வீலில் வந்து என்ன செய்வாங்கன்னா களிமண்ணை வச்சுருவாங்க. அந்த வீல் சுத்த அந்த களிமண்ணை வந்து அவங்க ஷேப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஷேப் பண்ணும்போது கரெக்டாக அந்த பானைக்கு ஏற்றாமல் இந்த ஷேப் வரலை அப்படின்னா பானையாக வராது, அது ஷேப் வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு வேலை போயிடும், அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே சொல்கிறாரு. அதெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டால் ஆப்பிரிக்கா ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டிகிராஃப்ட் மேடு அண்ட் ஆல்சோ தே ஆர் பிலாங் டு தட் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். அந்த ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதான். கிறிஸ்டியன்ஸ் அண்ட் த வெல் டு டூ அண்ட் தே வேர் யூஸ்வலி த சேம் பீப்புள் displayed their tins and other metals ware. We never carried water pots to the stream. நம்ம எப்போவுமே வந்து வாட்டர் பாட் எடுத்துகிட்டு போனதே இல்லை. நாங்கள் வந்து நீரோடை போகுது, நீரோடையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து வாட்டர் பாட்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து டின்னு, அதாவது மண்ணெண்ணெய் கேனு, ஆயில் கேனு, அப்புறம் அந்த மாதிரி டின்னை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஐ ஹேட் அ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் பிஸ்கட் டின். என்கிட்ட வந்து சிலிண்ட்ரிக்கல் பிஸ்கட் டின்னு ஒன்று இருக்குது, சூட்டபிள் டு மை இயர்ஸ், while the older members of our household carried 4 gallon kerosene tin. அதாவது 4 gallon வந்து அதில் ஃபில்அப் பண்ண முடியும் கேரசின் டின். அதைத்தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. டுடே திங்ஸ் ஹாவ் சேஞ்ச்ட் a lot. நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் அப்படி ஊர்களுக்கு போயிட்டு டின்னு எடுத்துகிட்டு போவோம். அந்த டின்னில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இட் would be foolish to pretend that we have fully recovered from the traumatic effects of our first confrontation with the Europe. இது முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஃபுல்லாகவே ரெக்கவரி ஆகிட்டோம், நாங்கள் ஃபுல்லாகவே யூரோப்பியன் கல்ச்சரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது. டு பிரிட்டண்ட், நடிக்கிறோம் நாங்கள்.
இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து கலாச்சாரத்தை மாத்திட்டோம்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. 3 or 4 weeks ago, my wife, who teaches English in a boys' school, asked a people he wrote about winter when he meant that harmattan. அதாவது என்னுடைய மனைவி சொல்றாரு, என்னுடைய மனைவி வந்து இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பாய்ஸ் ஸ்கூலில். அந்த பாய்ஸ் ஸ்கூலில் இவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், why he wrote about winter, அதாவது விண்டரை பற்றி ஏன் நீங்கள் எழுதுனீங்க, when he meant that harmattan அப்படின்ற ஒர்க்கை பற்றி, harmattan அப்படின்ற பற்றி இவங்க எழுதியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்ப்போம். He said the other boys would call him a bushman if he did such a thing. Now you wouldn't have thought, would you, that there was something shameful in your weather? But apparently we do. How can this great blasphemy be purged? I think it is part of my business as a writer to teach that boy that there is nothing disgraceful about the African weather. Poetry is a fit subject for poetry. அது எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை, எல்லாமே உபயோகப்படக்கூடிய ஒன்று தான். அதைத்தான் நான் வந்து என்னுடைய மக்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெதர் கண்டிஷன், இந்த நம்ம நாட்டுடைய வெதர் கண்டிஷன், ஆப்பிரிக்கா நாட்டுடைய வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமானதாக இருக்குது, அதை பார்க்க ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அப்படி கிடையாது. தேர் இஸ் நத்திங் டிஸ்கிரேஸ்ஃபுல். எதுவுமே வந்து டிஸ்கிரேஸாக இல்லை, எல்லாமே வந்து ஆப்பிரிக்கன் வெதரில் நல்லது தான். பாம் ட்ரீ, இந்த பாம் ட்ரீ வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. ஆப்பிரிக்கன் ரீஜனை பொறுத்தவரை இந்த பாம் ட்ரீ வந்து ஒரு ப்ராமினன்ட் சப்ஜெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாரு ஆதர். ஹியர் தென் இஸ் an adequate revolution for me to espouse to help my society regain belief in itself. நான் என்னுடைய சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் நம்புறேன். என்னுடைய சமுதாயத்தை அவர் சொல்றார், என்னுடைய சமுதாயத்தை நான் நம்புறேன். ஏன்னு கேட்டால் என்னுடைய சமுதாயம் திரும்ப எந்திரிச்சு வரும். And put away the complexes of years of denigration and self-abasement. And it is essentially a question of education in the best scene of the world. Here, I think my aims and the deepest aspirations of my society meet, for no thinking African can escape the pain of the wound in our soul. You have all heard of the African's personality, of African democracy, of the African way to socialism, of negritude, and so on. They are all props we have fashioned at different times to help us get on our feet again. Once we are up, we shan't need any of them more. நாங்கள் ஒரு தடவை எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா வேற யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை. We will grow up அப்படின்ற மாதிரி அதை சொல்றாரு. But for the moment, it is in the nature of things that we may need to counter racism with what Jean-Paul Sartre has called as anti-racist racism, to announce not just as we are as good as the next man, but that we are much better. ஜீன் பால் சாட்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இதை எப்படி கூப்பிடுறாரு, எப்படி அழைக்கப்படுறாரு அப்படிங்கிற, எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி ரேசிஸ்ட் ரேசிசம். அதாவது நாங்க வந்து, அதாவது சின்னுவாஜி சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க நைஜீரியன் பீப்புள், நாங்க வந்து சிவிலைசேஷனை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அடாப்ட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஆன்டி ரேசிஸ்ட் அப்படின்ற சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டு அனௌன்ஸ் நாட் ஜஸ்டஸ் ஆஸ் வி ஆர் குட், அதாவது நாங்கள் நல்லவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களை விட நாங்கள் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. த ரைட்டர் cannot expect to be excused from the task of re-education and regeneration that must be done. Okay. In fact, he should march right in front
For he is, after all, the Ezekiel Maphli. He says that in his African image, Ezekiel அப்படிங்கிற எழுதுன African imageங்கிற ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல சொல்லியிருக்காரு, a sensitive point of his community. The Ghanaian professor of philosophy, William Abraham, puts it this way. கானா நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர், அவர் பேர் வில்லியம் ஆப்ரஹாம், அவர் philosophy ப்ரொஃபஸர். அவர் சொல்றார் அந்த லைன்ல, just as African scientists undertake to solve some of the scientific problems of Africa. ஆப்பிரிக்காலையும் சயின்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற நாடுகள் எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆப்பிரிக்காலையும் சயின்டிஸ்ட் இருக்காங்க. சயின்டிஸ்ட் அந்த ஆப்பிரிக்கா நாட்டுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. African historians go into the history of Africa. African political scientists concern themselves with the politics of Africa. Why should African literary creator be exempted from the service that they themselves recognize as genuine? இப்ப சொல்றா பாருங்க, சயின்டிஸ்ட் ஆப்பிரிக்கா நாட்டில் கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றான். ஹிஸ்டரியை படித்தவங்க ஆப்பிரிக்காவில் என்ன ஹிஸ்ட்ரி இருக்கு, ஆப்பிரிக்காவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தேடி போறாங்க. பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு அந்த பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணணும், பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஆனால் லிட்டரரி கிரியேட்டர் மட்டும் இந்த விஷயத்துல இருந்து எக்ஸப்ஷன் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், இஃப் I for one would not wish to be excused, I would be quite satisfied if my novels, especially that ones I set in the past, did no more than teach my readers that their past with all his imperfections was not one long night of savagery, from which the first Europeans, acting on God's behalf, delivered them. Perhaps what I write is applied art as distinct from the pure. But who cares? Art is important, but so is education of the kind I have mine. The last part of this Chinua Achebe's novel is as a teacher, and I don't see that the two need to be mutually exclusive. In a recent anthology, A House of Folk tale, having recounted the usual fabulous incidents, ends with these words, they all came and they lived happily together. He had several sons and daughters who grew up and helped in raising the standard of education of the country. As I said elsewhere, if you consider this ending a naive anticlimax, then you cannot know very much about Africa. That is, the year is written in 1965 in the Leeds University. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது சினுவா அச்செபேடைய நாவலிஸ்ட் அஸ் டீச்சர் செகண்ட் பார்ட் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களை வேறு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.